ஹாய்! இன்னைக்கு நம்ம வந்து சமையலுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பொடி வகைகள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கலந்த மிளகாத்தூள். சில பேர் வந்து வெறும் மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க, வெறும் தனியாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே கலந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் தனி மிளகாத்தூள் ஒரு சில ஐட்டமுக்கு வந்து நம்ம அது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து மிளகா 1/2 கிலோ. வழக்கம் போல தான் காஷ்மீரி மிளகா, அப்புறம் குண்டு மிளகா, அப்புறம் தனி மிளகா. நீங்கள் இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். வெறும் நீட்டு மிளகா மட்டும் வச்சுக்கலாம், வேறு குண்டு மிளகா மட்டும் வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். இதில் மிளகாவில் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காம்பு வந்து இவ்வளோ நீளம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இப்படி கட் பண்ணிடலாம். இந்த இவ்வளோ காம்பு இல்லாமலும் போடக்கூடாது, இவ்வளோ காம்பு இருக்கட்டும். இது மாதிரி போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மல்லி, இதுவும் 1/2 கிலோ. நம்ம வந்து ரெண்டுமே ஈக்குவலாக போடுவோம். சில பேர் வந்து மல்லி 1 கிலோ, மிளகா 1/2 கிலோ அப்படி போடுவாங்க. நான் வந்து இது 1/2 கிலோ, இது 1/2 கிலோ, அதுக்கப்புறம் 1/2 கிலோக்கு அளவுக்கு வந்து 50 ஜீரகம், 50 மிளகு, 100 துவரம்பருப்பு. இவ்வளோதான். இவ்வளோத்தையுமே நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சில பேர் வந்து எல்லாத்தையுமே வறுப்பாங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிஷினில் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, மிளகா மல்லியை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவேன். இது 3த்தையும் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன். இந்த 1/2 கிலோ போட்டு அரைச்சிங்கனாக்கா, ஒரு பெரிய நம்ம ஃபேமிலினாக்கா ஒரு 3 to 4 months வரும். பெரிய ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி தான். இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கனாக்கா எப்படி இருக்குன்னாக்கா, இந்த மாதிரி தூள் கிடைக்கும். இந்த தூள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கலந்த மிளகாய் தூள். சில பேர் இதில் மஞ்சள், இன்னும் நிறைய ஐட்டம்ஸ், அரிசி, கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் அரைக்கிறது வந்து இவ்வளோ தான். அடுத்தது வந்து மிளகாய் தூளுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 3 மிளகாய் கலந்து நான் அரைப்பேன். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். காஷ்மீரி இது 200 கிராம்ஸ், இது 200 கிராம்ஸ்னால் இது வந்து 100 கிராம்ஸ் போட்டுக்கிட்டா போதும். 3த்தையும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் ரொம்ப தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து 1 கிலோ அளவு அரைச்சி வச்சுன்னா எனக்கு 1 இயருக்கு வரும். அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நல்ல ஃபுட் கிரேடு இதெல்லாம் இருக்கும், ஜிப்லாக் கவர் இருக்குல்ல, ஃபுட் கிரேடில் வர ஜிப்லாக், அதுலேயும் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வரிசையாக அடுக்கி வச்சிட்டிங்கனாலும் மேலே வந்து எழுதிடுங்க டேட்டும், இது என்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி எழுதி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது, கலரும் மாறாது. இந்த மிளகாத்தூள் பாருங்கள், இதை அரைச்சி 1 இயர் ஆச்சு. நான் அது மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்கள் கலர், எதுவுமே மாறாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மஞ்சள். நான் சொன்ன மாதிரி இது வந்து விரலி மஞ்சத்தூளும் நான் கடையில் வாங்க மாட்டேன். நான் ஒரு 1/2 கிலோ நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும், 1 இயருக்கு உங்களுக்கு போதும். நான் வந்து 1 கிலோ அரைப்பேன், அது வந்துடும். எனக்கு வந்து 1 இயருக்கு வந்துடும். இந்த விரலி மஞ்சள் தான் போடணும். விரலி மஞ்சளை நல்ல வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைக்கணும். வெறும் மிளகாயும் வெறும் மஞ்சளும் அரைக்கிறது வந்து வெயிலில் மட்டும் காய வச்சா போதும். குழம்பு மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் 3 தூளுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், இது வெறும் மிளகாத்தூள், இது வந்து மஞ்சத்தூள். இது 3ம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம சும்மா இதே வேலையெல்லாம் இருக்கணும் அவசியம். 6 மாதத்துக்கு ஒருக்க, 1 வருஷத்துக்கு ஒருக்க அரைச்சிங்கன்னா போதும். வெயில் காலம் வரும்போது நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.